யாரிடத்தில் போவே நான் இறைவா, உம்மையன்றி யாரு உண்டு தேவா. யாரிடத்தில் போவே நான் இறைவா, உம்மையன்றி யாரு உண்டு எனக்கையா. உம்மையன்றி யாரு உண்டு எனக்கையா. துதிகளின் பாத்திரரே, ஸ்தோத்திர பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே, உம்மையன்றி யாரு உண்டு எனக்கையா. உம்மையன்றி யாரு உண்டு எனக்கையா. வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமே உள்ளதையா. வாழ வைக்கும் உந்தன் மூலம் தினம் தினம் பார்ப்பேனையா. வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமே உள்ளதையா. வாழ வைக்கும் உந்தன் மூலம் தினம் தினம் பார்ப்பேனையா. கூப்பிடும் காக்கைகளை போஷிக்கும் என் தெய்வமே. கூப்பிடும் காக்கைகளை போஷிக்கும் என் தெய்வமே. கூப்பிடும் எளிய என்னை மறவாத என் நேசரே. கூப்பிடும் எளிய என்னை மறவாத என் நேசரே. யாரிடத்தில் பாத்திரரே, ஸ்தோத்திர பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே, உம்மையன்றி யாரு உண்டு எனக்கையா. உம்மையன்றி யாரு உண்டு எனக்கையா. கண்களை கண்ணீருக்கும் கால்களை இடர்களுக்கும் தப்புவிக்கும் எந்தன் தேவன் உயிரோடு இருக்கின்றேன். கண்களை கண்ணீருக்கும் கால்களை இடர்களுக்கும் தப்புவிக்கும் எந்தன் தேவன் உயிரோடு இருக்கின்றேன். கண்ணீரை கணக்கிலோ வைத்து இருக்கின்றேன். கண்ணீரை கணக்கிலோ வைத்து இருக்கிறேன். அலைச்சல்கள் யாவையும் அறிந்தே இருக்கிறேன். அலைச்சல்கள் யாவையும் அறிந்தே இருக்கிறேன். துதிகளின் பாத்திரரே, ஸ்தோத்திர பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே, உம்மையன்றி யாரு உண்டு எனக்கையா. உம்மையன்றி யாரு உண்டு எனக்கையா. எந்தன் தேவையெல்லாம் உமக்கு தெரியும் ஐயா. எந்தன் குறைவு எல்லாம் நிறைவாக்கி தாரும் ஐயா. எந்தன் தேவையெல்லாம் உமக்கு தெரியும் ஐயா. எந்தன் குறைவு எல்லாம் நிறைவாக்கி தாரும் ஐயா. உமது கை திறக்க நான் அதை வாங்கிக் கொள்வேன். உமது கை திறக்க நான் அதை வாங்கிக் கொள்வேன். நன்றி நன்றி என்று நாளெல்லாம் சொல்லிடுவேன். நன்றி நன்றி என்று நாளெல்லாம் சொல்லிடுவேன். துதிகளின் பாத்திரரே, ஸ்தோத்திர பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே, உம்மையன்றி யாரு உண்டு எனக்கையா. உம்மையன்றி யாரு உண்டு எனக்கையா. யாரிடத்தில் போவே நான் இறைவா, உம்மையன்றி யாரு உண்டு தேவா. யாரிடத்தில் போவே நான் இறைவா, உம்மையன்றி யாரு உண்டு எனக்கையா. திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில்
இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் ஆசீர்வாத உபவாச ஜெப கூட்டம். நாள் டிசம்பர் 12, 13. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். எலியாவை போஷித்த தேவன் உன்னை போஷிக்க போகிறார். அவருடைய நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்க போகிறார். பாடல் ஆராதனை சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இடம் வானத்தின் வாசல் சுவிசேஷ ஜெபமையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். மாதத்தின் வருஷத்தின் கடைசி மாதத்தில் நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவர் எவ்வளவு கிருபையாய் இரக்கமாய் நம்மை பாதுகாத்து நடத்தினார். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். இன்றும் கூட ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லுவது நல்லது என்று நினைத்தேன். ஏசாயா 30 நாம் வாசித்து பார்த்தால் அங்கு வேதம் சொல்லுக, கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தைப் போலவும் சூரியனுடைய வெளிச்சம் 7 மடங்கு பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சம் போலவும் இருக்கும் என்றார். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை. தமது ஜனத்தின் முறிவை கட்டி அடிமனத்தின் காயங்களை குணமாக்குவார். சிலர் பார்க்க வெளியே சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பேசி பாருங்க, உள்ளத்தில் இருந்த ஒவ்வொரு வேதனையும் குமுறல்களும், யார் என்ன பண்ணுனா எப்படி அவமானப்படுத்தினா சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். மனக்குமுறல்களை கொட்டி கொண்டிருப்பார்கள். காயம், ஒவ்வொரு மனுஷன் பேசும்போது 100 வார்த்தையில் 99 வார்த்தை காயப்படுத்துகிறதா இருக்கும், ஒரு வார்த்தை தான் நல்லதாக இருக்கும். மருந்துக்கு கூட ஆறுதல் வார்த்தை இருக்காது. எப்போ பார்த்தாலும் ஒரு சகோதரி சொல்கிறாங்க, என் கணவன் கோபப்பட்டுக்கிட்டே இருப்பார், எரிஞ்சு விழுவார், ஒன்றும் பேச முடியாது. இப்படியே காலம் போயிடுச்சு, இப்படியே நடந்துருச்சு. ஏன்? காயம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாகவும் தயவாகவும் இல்லை, கோபம், எரிச்சல், சண்டை. இதை செய்வது யாருன்னா சாத்தான் தான். லூக்கா 10:30 பார்த்தா, கள்வர் கையில் அகப்பட்ட ஒருத்தன் குற்றுயிராய் விடப்பட்டான். அவனை காயப்படுத்தி அவன் ஆடைகளை பறித்து குற்றுயிராகி போட்டான் சாத்தான். சாத்தானும் சாத்தானுடைய மனிதர்கள், சாத்தானால் தாக்கப்பட்டு பிடிக்கப்பட்ட மனிதர்கள் தான் எப்போ பார்த்தாலும் மற்றவங்களை உடைச்சிக்கிட்டே இருப்பாங்க, காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, ஒரு குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எப்போவோ நடந்துச்சு, ஒரு நாள் தெரியாமல் பண்ணிட்டோம், அதை மீண்டும் மீண்டும் கோவிலை குப்பையை கிண்டது மாதிரி ஞாபகப்படுத்தி வேதனைப்படுத்திகிட்டே இருப்பாங்க. சாத்தானுடைய வேலை ஒரு மனுஷனை காயப்படுத்துறது தான். அப்போஸ்தலர் 19:16 வாசிக்கும் பொழுது, பிசாசு பிடித்தவர்கள் சில பேர் மேலே பாய்ந்து பலவந்தம் பண்ணி ஆடைகளை பறித்து காயப்படுத்தி அவமானப்படுத்திட்டாங்களாம். சாத்தான் இன்னைக்கு தலையில் காயம் அடைஞ்சிருக்கிறான், அவன் தலையை இயேசு நசுக்கியிருக்கிறார். அதனால் கர்த்தரை பின்பற்றுகிற தேடுகிற நம்ம சந்தோஷமாவோ சமாதானமோ வாழ அவன் விட மாட்டான். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கிறவங்கள விரோதியாய் மாற்றி வெறுப்பும் கசப்பும் சண்டையும் வச்சு ஜெபத்தை நிறுத்த வைக்கணும், ஒளியை குறைக்கணும். நீ சந்திரனாகவே இரு, ஏன் சூரியனாக மாறுற? உன் வெளிச்சம் இன்னும் மங்கணும், இருளாகணும். எதுக்கு 7 மடங்கு நீ பிரகாசிக்கணும்னு சொல்லி அப்படியே தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படியே ஓட்டத்தை தடை பண்ணுகிறார், ஜெபத்தை தடுக்கிறார், எழுப்புதலை தடை பண்ணுகிறார், ஊழியங்களை முடக்க பார்க்கிறார். இப்படிப்பட்ட இந்த பொல்லாத உலகத்தில் வாழ்கிற நம்மளை
ஆண்டவர் காயங்களை கட்டி குணமாக்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து அவர் நமக்காக காயப்பட்டாராம், சிலுவையிலே ஜீவனை கொடுத்தாரா. இன்னைக்கு அந்த இயேசு நமக்குள்ளே வரும்போது நம்ம காயங்களை மாற்றுவார். இயேசு சொல்கிறார்ல, ஏசாயா 61:1 சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? கர்த்தராகிய தேவனுடைய ஆவி என்மேல் இருக்கிறார், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து காயங்கட்டுவேன்றார். இன்றைக்கி உன்னுடைய காயங்கள் என்ன? யார் உன்னை கேவலப்படுத்தினா? யார் உன் வார்த்தை உன் உள்ளத்தை உடைத்தது? என்ன சொல்லி உன் வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிறாள், பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள்? உன்னை தேற்றவோ தைரியப்படுத்தவோ ஆள் இல்லாமல் தள்ளப்பட்ட உன்னை எரேமியா 30 12:13 ஆண்டவர் சொல்ற, உன் காயம் கொடியது, உன்னை தேற்றவோ காயங்கட்டவோ ஒருவர் இல்லை, விசாரிப்பற்றவனாய் இருந்த உன்னை, ஏன் என்று கேட்க ஆளில்லாத உன்னை, உன் காயங்களை கட்டி சீர்படுத்தி உன்னை ஆசீர்வதித்து நடத்துவேன் என்று சொன்னார். இன்றைக்கு காலையில் அவர் உங்கள் காயங்களை கட்ட முடியும். நல்ல சமாரியனுடைய காயங்களை கட்டி திராட்சை ரசமும் எண்ணெயும் வார்த்தி தன் சத்திரத்தில் வாகனத்தில் ஏற்றி சத்திரத்தில் பராமரித்தார்ல, அதே போல் உங்களை கண்காணிப்பார், பராமரிப்பார், காயங்களை கட்டுவார். எந்த இடத்துல யாராலும் நசுக்கப்பட்டு ஏறி மிதிக்கப்பட்டீர்களோ அந்த மனிதர்களை விலகி போகும்படி உங்கள் தலையை உயர்த்தி நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய மகிமையும் வல்லமையும் கிருபை இறங்கி நடத்தட்டும். ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும், எல்லா காயங்களையும் மாற்றும். ஆண்டவரே, சூரியனைப் போல் அவர்கள் பிரகாசிக்கட்டும், 7 மடங்கு அவர்கள் பிரகாசிக்கட்டும், தடைகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டார். தொடர்ந்து இந்த ஊழியங்களையும் இந்த நிகழ்ச்சிகளையும் மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். புதிதாக வாட்ஸ்அப்பில் நிறைய அப்டேட் பண்ணியிருக்கிறோம். அதில் நம்ம லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஊழியத்தின் விவரங்களை அறியலாம், எப்படி நம்ம ஊழியங்களை தாங்கலாம், எல்லாம் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து கொள்ளுங்கள். அதில் ஜெப குறிப்புகளை நீங்கள் அனுப்பலாம், நாங்கள் அதற்கு பதில் அனுப்புவோம். ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென்.